ஹல்லேலூயா. கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இது. ஆமென். நம் கண்களை முடிந்த ஆராதனைக்காய் நாம் ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. இந்த இடத்தையும் இந்த வேலை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்துரு. உமக்கு அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்னும் வர வேண்டிய கொண்டு வருவீராக. இந்த சண்டே முழுவதும் நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வாக்கு சொன்னது போலவே நீர் எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராக இருக்கிறீர் அப்பா, அதற்காக உமக்கு நன்றி. கடந்த வாரம் முழுவதும் கடந்த மாதம் முழுவதும் எங்களை நீர் காத்தீரே, உமக்கு நன்றி ராஜா. இவ்வளோ காலம் உங்களை காத்திர உமக்கு நன்றி ராஜா. உடைய வாக்கு தத்தத்தால் எங்களை தேற்றினரே, உமக்கு நன்றி அப்பா. உடைய எல்லா காரியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. உண்மையை இந்த இடத்துல நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம். உண்மை மாத்திரமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். யெகோவா தேவனே, யெகோவா ராஜனே என்று சொல்லி சத்தமாய் குரலை உயர்த்தி வேதம் சொல்லுகிறது, கம்பீர சத்தமாய் அவரை ஆராதிக்க வேண்டும். ஆகவே கம்பீர சத்தமாய் அவரை பார்த்து நாம் பாடுவோம். யெகோவா தேவனே, யெகோவா ராஜனே. தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. ஆமென். யெகோவா தேவனே, ஆமென். யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. யெகோவா தேவனே, ஆமென். யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. யெகோவா தேவனே, ஆமென். கரங்களை தட்டி பாடுவோம். யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எபினேசர், எபினேசர், என்னை இதுவரை உதவினீர். ஆமென். எபினேசர், எபினேசர், எனக்கு இதுவரை உதவினீர். யெகோவா தேவனே, ஆமென். யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல் ஷடாய், எல் ஷடாய், நீர் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், நீர் எல்லாம் வல்லவரே. யெகோவா தேவனே, ஆமென். யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல்ரோயி, 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 என்னை காண்பவரே. ஆமென். எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே,
இதுவரை உதவி நீ. எபினேசர் எபினேசர், எனக்கு இதுவரை உதவி நீ. யெகோவா தேவனே, ஆமென். யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா தேவனே நீரே அப்பா. யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, என் யெகோவா ராஜனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த யெகோவா ராஜன் இருந்தால் போதும், அவர் மாத்திரம் இருந்தால் போதும், எல்லாம் நிறைவேறும், எல்லாம் நிறைவேறும். அவரை பார்த்து சொல்லுவோமா, நீர் மாத்திரம் எனக்கு போதும் அப்பா, நீரே எங்களுக்கு போதும் ராஜா, நீரே எங்களுக்கு போதும் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீரே யெகோவா தேவனா இருக்கிறீரப்பா. எங்களுடைய எல்லா தேவைக்கும் நீரே போதும் ராஜா, நீரே எங்களுக்கு போதும் அப்பா, நீரே எங்களுக்கு போதும் ராஜா. நீரே போதும், நீரே போதும் என்று அவரை பாடுவோம். ஹல்லேலூயா. நீ நல்லவர் அப்பா. நீரே போதும், ஆமென். நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. கழுகை போல என்னை எழும்ப செய்தீர், உயரங்களில் என்னை பறக்க செய்தீர். கழுகை போல என்னை எழும்ப செய்தீர், உயரங்களில் என்னை பறக்க செய்தீர். எனக்கு நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றினீர், நான் சாத்தானை ஜெயித்திட பலன் அளித்தீர். என்னை சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றினீர், சாத்தானை ஜெயித்திட பலன் அளித்தீர். எனக்கு நீரே போதும், ஆமென். நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. என்னை பனையை போல என்னை செழிக்க செய்தீர், கேதுரு போல் என்னை வளர செய்தீர். பனையை போல என்னை செழிக்க செய்தீர், கேதுரு போல் என்னை வளர செய்தீர். எனக்கு நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. என்னை வாலாக்காமல் நீர் தலையாக்கினீர், என்னை கீழாக்காமல் என்னை மேலாக்கினீர். ஆமென். வாலாக்காமல் என்னை தலையாக்கினீர், கீழாக்காமல் என்னை மேலாக்கினீர். எனக்கு நீரே போதும், ஆமென். நீரே போதும், நீரே
நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. அவரை குரலை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரியுங்கள். அவரை ஆராதியுங்கள். அவர் நல்லவர். அவர் மாத்திரம் போதும். நம்முடைய எல்லா தேவைக்கும் அவர்தான் விடுவெள்ளி. அவர்தான் எல்லா தேவைக்கும் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை கொஞ்ச நேரம் குரலை உயர்த்தி ஆராதியுங்கள். அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில எல்லா கட்டத்திலும் நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ராஜா. இந்த உலகத்தில் இருக்கும் வரை உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு எல்லா ஆராதனை நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. நீர் நல்லவராகவே எங்களுக்கு இருக்கிறீர். நீர் நல்லவராகவே எங்களுக்கு இருக்கிறீர் அப்பா. உம்முடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. நீர் விலையேற பெற்றவர் அப்பா. நீர் நித்தியமானவர் ராஜா. நீர் நல்லவர் அப்பா. உம்மை துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. சுகம் உண்டு, பலன் உண்டு. அவருடைய பாதத்தில் எல்லாம் கிடைக்கும். உம்மை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுவோமா? நீ நல்லவர் அப்பா. We thank you Lord. Amen. பலனுண்டு, ஜீவனுண்டு உம் பாதத்தில். ஆமென். சுகம் உண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு உங்க பாதத்தில். நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசமுண்டு, பாசமுண்டு, இரக்கமுண்டு உங்க பாதத்தில். ஆமென். நேசமுண்டு, பாசமுண்டு, இரக்கமுண்டு உம் பாதத்தில். நேசிக்கிறேன், நேசிக்கிறேன். ஆமென். உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. அடைக்கலமே, அதிசயமே. ஆமாப்பா. உம்மை அண்டி வந்து உம் பாதத்தில். அடைக்கலமே, அதிசயமே. அண்டி வந்து உம் பாதத்தில். நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. துக்கம் நீங்கும். ஆமென். துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும் உம் பாதத்தில். துக்கம் நீங்கும், துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும் உம் பாதத்தில். உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உயர்த்துகிறோம் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே.
வியாதி நீங்கும். ஆமென். வறுமை நீங்கும். எஸ் லார்ட். பாரம் நீங்கும். உங்க பாதத்தில் வியாதி நீங்கும். வறுமை நீங்கும். பாரம் நீங்கும். உம் பாதத்தில் அவரை உயர்த்துவோமா? உயர்த்துகிறோ உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உயர்த்துகிறோ உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. அவரை பார்த்து சொல்லுவோமா? நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் ஆண்டவரே உம்மை தானே என் தெய்வமே, தேவனே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உயர்த்துவோமா? உயர்த்துகிறோ உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உயர்த்துகிறோ உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. குரலை உயர்த்தி அவரை ஆராதியுங்கள். உன் சத்தத்தை உயர்த்துங்கள். வாயை விரிவாய் தரங்கள். அவரை ஆராதிங்கள். அவரை துதிக்கு பாத்திரர். அவர் ஒருவரை துதிக்கு பாத்திரர். அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய நீர் செய்த நன்மைகளை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் பலனே நீர்தான் அப்பா, எங்களுடைய துருகம் நீர்தான் ராஜா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர் ராஜா, நீர் நல்லவர், என் பலனே. We worship you Lord. நீர் நல்லவர் அப்பா. We thank you. என் துருகமே உம்மை ஆராதிப்பேன், என் அரணும் என் கோட்டையுமே உம்மை ஆராதிப்பேன். பாடுவோமா? என் பலனே என் துருகமே உம்மை ஆராதிப்பேன், என் அரணும் என் கோட்டையுமே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என் இயேசுவே. நேசிப்பேன் என் நேசரையே, ஆராதிப்பேன் என் இயேசுவே. ஆமென். நான் நேசிப்பேன் என் நேசரையே, என் நினைவும் என் ஏக்கமும் என் வாஞ்சையும் நீரே, என் துணையும் என் தஞ்சமும் என் புகழிடம் நீரே, என் நினைவும் என் ஏக்கமும் என் வாஞ்சையும் நீரே. ஆமாண்டவரே, என் துணையும் என் தஞ்சமும் என் புகழிடம் நீரே. ஆராதிப்போம். ஆராதிப்பேன் என் இயேசுவையே, நான் நேசிப்பேன் என் நேசரையே, ஆராதிப்பேன்
இயேசுவையே நேசிப்பே என் நேசரையே என் தாயும் என் தகப்பனும் என் ஜீவனும் நீரே என்னை தாங்கும் என் சொந்தமும் என் நண்பரும் நீரே ஆண்டவரே என் தாயும் என் தகப்பனும் என் ஜீவனும் நீரே என்னை தாங்கும் என் சொந்தமும் என் நண்பரும் நீரே ஆராதிப்பே என் இயேசுவையே ஆமென் நான் நேசிப்பே என் நேசரையே ஆராதிப்பே என் இயேசுவையே நேசிப்பே என் நேசரையே என் பலனும் என் துருகமும் உம்மை ஆராதிப்பேன் ஆமென் என் அரணும் என் கோட்டையுமே உம்மை ஆராதிப்பேன் என் பலனே என் துருகமே உம்மை ஆராதிப்பேன் ஆமென் என் அரணும் என் கோட்டையுமே உம்மை ஆராதிப்பேன் கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேன் என் இயேசுவையே நான் நேசிப்பேன் என் நேசரையே ஆராதிப்பேன் என் இயேசுவையே நான் நேசிப்பேன் என் நேசரையே என் நினைவும் என் ஏக்கமும் என் வாஞ்சையும் நீரே என் துணையும் என் தஞ்சமும் என் புகழிடம் நீரே ஆமென் என் நினைவும் என் ஏக்கமும் என் வாஞ்சையும் நீரே என் துணையும் என் தஞ்சமும் என் புகழிடம் நீரே ஆராதிப்பே என் இயேசுவையே நான் நேசிப்பே என் நேசரையே ஆராதிப்பே என் இயேசுவையே நான் நேசிப்பே என் நேசரையே என் தாயும் என் தகப்பனும் என் ஜீவனும் நீரே என்னை தாங்கும் என் சொந்தமும் என் நண்பரும் நீரே அம்மாப்பா என் தாயும் என் தகப்பனும் என் ஜீவனும் நீரே என்னை தாங்கும் என் சொந்தமும் என் நண்பரும் நீரே ஆராதிப்பே என் இயேசுவையே நான் நேசிப்பேன் என் நேசரையே ஆராதிப்பேன் என் இயேசுவையே நான் நேசிப்பேன் என் நேசரையே ஆராதிப்பேன் என் இயேசுவையே நேசிப்பேன் என் நேசரையே ஆராதிப்பேன் என் இயேசுவையே நான் நேசிப்பேன் என் நேசரையே ஹல்லேலூயா உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா எங்களை முழுவதாய் உமக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா நீர் நல்லவர் அப்பா நீர் மிகவும் நல்லவர் ராஜா அந்நிய பாஷை தெரிஞ்சவர் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில கர்த்தரை ஆராதிக்கலாமா கர்த்தருடைய ஆவியானவர் இங்க இருக்கிறார்
ஆவியானவர் நம் மத்தியிலே இருக்கிறார். ஒரு பாக்கியரரே ஷெலர் ஹரபௌதனா ஒரபலப உரபாத்திரே ஹாஷியதரே கலபௌரபாஷ. அவரை உயர்த்துவோம். அவருக்கே நாம் முழுவதுமாய் நம்மை அர்ப்பணிப்போம். அப்பா உமக்கு நன்றி ராஜா, நீ நல்லவர் அப்பா. We worship you Lord. உமக்கு எல்லா துதிகன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா, நீ நல்லவர். இயேசுவுக்கே அர்ப்பணித்தேன் யாவையும் தாராளமாய், என்றும் அவரோடு தங்கி நம்பி நேசிப்பேன் மெய்யாய். இயேசுவுக்கே இயேசுவுக்கே அர்ப்பணித்தேன் யாவையும் தாராளமாய், என்றும் அவரோடு தங்கி நான் நம்பி நேசிப்பேன் மெய்யாய். அவரை பார்த்து சொல்லுவோமா? அர்ப்பணித்து சொல்லுவோமா? அர்ப்பணிக்கின்றேன் என் இயேசுவே, அர்ப்பணிக்கின்றேன் ஆவி ஆத்மா தேகம் யாவும் அர்ப்பணிக்கின்றேன். இன்னும் ஒரு விஷயம், இயேசுவுக்கே அர்ப்பணிக்கிறேன். இயேசுவுக்கே அர்ப்பணித்தேன் யாவையும் தாராளமாய், என்றும் அவரோடு தங்கி நம்பி நேசிப்பேன் மெய்யாய். அர்ப்பணிக்கின்றேன் என் இயேசுவே, அர்ப்பணிக்கின்றேன் ஆவி ஆத்மா தேகம் யாவும் அர்ப்பணிக்கின்றேன். அர்ப்பணிக்கின்றேன் அர்ப்பணிக்கின்றேன் என் இயேசுவே, அர்ப்பணிக்கின்றேன் ஆவி ஆத்மா என் தேகம் யாவும் அர்ப்பணிக்கின்றேன். இன்னும் ஒரு விஷயம் பாடுவோமா? அர்ப்பணிக்கின்றேன் என் இயேசுவே, அர்ப்பணிக்கின்றேன் ஆவி ஆத்மா தேகம் யாவும் அர்ப்பணிக்கின்றேன். என் ஆவி ஆத்மா தேகம் யாவும் அர்ப்பணிக்கின்றேன். ஆமாண்டவரே, எங்களை முழுவதுமாய் உமக்கென்றே அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செயல்படுவதாக. அப்பா, நீர் எங்களுக்கென்று என்ன வைத்திருக்கிறீரோ அதை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும் ராஜா, உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். நீர் பரிசுத்தர்,
நீர் பரிசுத்தர் அப்பா, நீர் பரிசுத்தர். இப்பொழுதும் எங்களுக்கு நீர் என்ன வார்த்தை வைத்திருக்கிறீரோ அந்த வார்த்தை கொண்டு எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உங்களுடைய சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில நீர் நிறைவேற்றுவீராக. நீர் எப்பொழுதும் நன்மை செய்கிறவர், நீர் நல்லவர் ராஜா. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உமக்கே எல்லா துதிகன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். நீரே மகிமைப்பட்டிருப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய சம்பாகத்தோட காணிக்கும் செலுத்திவிட்டு நம்ம அமரலாம். இப்பொழுதும் கடந்த வாரம் நம் மத்தியிலே மிக சிறப்பாக விடுமுறை வேதாகம பள்ளி நம்முடைய இதே வளாகத்திலே மிக அருமையாக பிள்ளைகள் எல்லாம் வந்து கர்த்தருடைய மகிமைக்காய் நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டு நான் விடுதலையாக்கப்பட்டவன், ஐ ஆம் ஃப்ரீ என்ற தலைப்பின் கீழாக நிறைய கதைகள், நிறைய பாடல்கள் குறித்து அவர்களுடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த விதையெல்லாம் சும்மா போகாது, அதெல்லாம் வருகிற காலத்திலே வளர்ந்து கர்த்தருக்கென்று கனி தரும். ஹல்லேலூயா. ஆகவே இதற்காக ஜெபித்தவர்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். விபிஎஸ் யாராவது ஒருத்தர் சொல்லுவீங்களா? விபிஎஸ் எப்படி இருந்துச்சுன்னு யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுவீங்களா? சரி, ஓகே. விபிஎஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்க. என்னால் விபிஎஸ்சில் கலந்து கொள்ள முடியல. ஆனால் நிறைய பேர் வாலண்டியர்ஸாக வந்து விபிஎஸ்சில் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக அந்த இன்விசிபிள் மேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஜேபஸில் நிறைய காரியங்கள் பண்ணால் ஒவ்வொருவரும் அவங்களுடைய பங்கை கர்த்தருக்காக அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு நம்மளே ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா? கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமில்லாமல் வருகிற 1ஆம் தேதி நம்முடைய கேம்ப் விஸ்ராந்தியிலே நடக்க இருக்கிறது. அதற்காக வருகிறவர்கள் உங்கள் பேரை கொடுக்க முடியாது கேட்டுக்கொள்கிறோம். பேரெல்லாம் கொடுத்து முடித்தாய் விட்டுதான். ஆகவே வருகிறவர்கள் 1ஆம் தேதி காலை, ஏற்கனவே காலையில் இதே இடத்துல 5:30 மணிக்கு ஆராதனை உண்டு. ஆராதனை பங்கு பெறுவது உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்படி முடியலன்னா 6 மணிக்கு ஷார்ப்பாக இங்கே இருப்பீர்கள் என்றால் இங்கிருந்து வாகனம் புறப்படும். நீங்கள் ஒவ்வொருவரும் வரும்படியாக அன்போடு அழைக்கிறோம். பேர் கொடுத்தவர்கள் விஸ்ராந்திக்கு தவறாமல் வரும்படியாக அன்போடு அழைக்கிறோம். ஆல்ரெடி 60 பேர் அதற்கு பெயர் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமைய வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வீட்டிலே ஜெபிக்க முடியாய் உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்லாமல் புயலெல்லாம் வருகிறது சொல்கிறார்கள். அந்த புயலெல்லாம் நமக்கு தேவைதான். தண்ணி நமக்கு ரொம்ப முக்கியம். ஆகவே புயல் வரக்கூடாது, நம்ம ஜெபிக்க முடியாது. தண்ணி வேணும். ஆனால் அந்த புயல் நமக்கு அனுகூலமாக மாற்ற கர்த்தர் தரும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகவே இந்த எல்லா நாளுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது போதவர்கள் வந்து நம்ம மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். கரங்களை தட்டி வரவேற்கலாம். நெக்ஸ்ட்டு கேம்ப் வந்து அநேகமாக 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கணும்னு யோசிக்கிறேன். இப்போ நாங்கள் வேணாம், இதோட போதும்னு சொல்கிற நிலைமைக்கு வந்திருக்கோம். ஏன்னா இது வரைக்கும் 65 பேர் வருவதாக பெயர் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பஸ்ஸும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதனால் இனிமேல் வந்தீங்கன்னா பாஸ்டரம்மா டிக்கெட் கொடுத்தாதான் அந்த பஸ்ஸில் உங்களுக்கு இடம். ஏன்னா நான் வந்து அநேகமாக நாளைக்கு நாங்கள் கிளம்பி போயிடுவோம். அதனால் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க பஸ்ஸில் ஏற்றலைன்னு சொல்லாதீங்க. இட் இஸ் ஆல்ரெடி ஓவர் ஃப்ளோயிங். ஒருவேளை பாஸ்டமாக கன்செஷன் எதாவது கொடுத்தாங்கன்னா நீங்கள் வரலாம். ஆமென். இந்த முறை கர்த்தருடைய கருத்தை நாங்கள் ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். விபிஎஸ்சில் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நேற்று தான் நான் மேலே வந்து உட்கார்ந்து அவர்கள் செய்கிற காரியங்களை எல்லாம் பார்த்தேன். பரிசுத்த ஆவியானவர் மிக அருமையாய் கிரியை செய்கிறதை நம்ம பார்த்தோம். இந்த கேம்பில் தீம் வந்து என்ன, நிறைய பேர் கேட்குறாங்க, பரிசுத்த ஆவியானவர். ஆமென். இங்கே வந்து நம்ம வரோம். நேரத்தின் நிமித்தமாய் நம்ம சில காரியங்களை சீக்கிரமாக கடந்து போக வேண்டிய காரியமாக இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் அபரிமிதமாய் நம்ம மத்தியில் செயல்படுறார். இதுக்கு முந்தின சர்வீஸில் எல்லாரும் நம்ம கூடி வரும்போது ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார், கிரியை செய்கிறார். ஆனால் முந்தின சர்வீஸில் முதல் பகுதியில் பரிசுத்த ஆவியானவர்
மிகவும் அபரிமிதமாய் இறங்கி வருகிறதை நாங்கள் பார்த்தோம். ஆமென். அப்போ அதான் வாட் வி கால் as a பிரேக் த்ரூ, அதாவது அந்த விடுதலை, நெடுநாள் கட்டி வைத்திருக்கிற கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலை, குடும்பங்களிலே ஒரு விடுதலை. அதுதான் ஆவியானவர் தெளிவாய் பேசினார். குடும்பங்களிலே ஒரு விடுதலை, அதாவது ஒருத்தர் ரைட்டில் போவாங்க, ஒருத்தர் லெஃப்டில் போவாங்க, அங்கே விடுதலையே இருக்காது. அங்கே அதுக்கு என்ன பேர்? இழுபறி, இல்லைங்களா? ஒருத்தர் விட்டால் அடுத்தவர் பறிச்சுக்குவார், ஒருத்தர் இழுப்பார், இப்படியே போயிட்டுருக்கும் லைஃப். அப்படி கிடையாது. ஆசீர்வதிக்கப்பட்ட அமைதியான அற்புதமான வாழ்க்கைக்கு என்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இந்த மாதமெல்லாம், இந்த மாதத்துக்கு கொஞ்சம் முன்னால் இருந்து போன மாதத்துலேருந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம். வாக்குத்தத்தங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த வாக்குத்தத்தங்களை குறித்து தான் நான் இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட கொஞ்ச நேரம் பேச போகிறேன். உங்களுடைய வாழ்வில் கர்த்தருடைய கிருபையினால் ஒன்று அல்ல, அனுதின வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நடைபெற போகிறது. 1 2 3 4 5, இன்னும் கூட சில பேர் கை தூக்கலை. ஒரு மாதம் ஃபுல்லாக சண்டே ஈவினிங் சர்வீஸில் நான் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆமீன். இங்கிலீஷில் சொல்லணுன்னா, சம்திங் குட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் யுவர் லைஃப் ஆன் அ டே டு டே பேசிஸ். சம்திங் குட், நல்லதான காரியங்கள். ஆமீன். மகிமையான காரியங்கள், வெற்றியின் காரியங்கள், சுகத்தின் காரியங்கள், பலத்தின் காரியங்கள், சமாதானத்தின் காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லும் போதே கை தூக்கணும். இதை தான் நீங்கள் எனக்கு செய்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட். ஆமீன். அல்லேலூயா. நம்ம இந்த ப்ராமிசஸை குறித்து பார்க்குறோம் இல்லைங்களா? அதை தான் இன்றைக்கி காலையில் நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், இன்றைக்கி நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு 3 பேர் தான் ரெஸ்பாண்ட் பண்ணிங்க. அப்புறம் பாஸ்டர் பிரேக் போட்டு பார்க்குறாருன்ன உடனே அப்புறம் ஒவ்வொருத்தராக மெதுவாக கை தூக்கணும். இதுதான் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை. இன்று நான் ஒரு சில காரியங்களை நான் தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த காரியங்களை நம்ம தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சிந்தையை நம்ம மாற்றணும், அதை நம்ம அபியாசிக்க முயற்சிக்கணும். ஏனென்றால் எல்லா நாளும் எல்லா சூழ்நிலையிலும் சத்ருவால் நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? தாக்கப்படுகிறோம். வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி அவன் வேறொன்றுக்கும் வரான். அல்லேலூயா. அப்போ சாத்தானுடைய வேலை 24 hours 365 days. அவனுக்கு என்ன வேலை? வாயை திறந்து சொல்லுங்க. திருட வரான், கொல்ல வரான், அழிக்க வரான். ஆமீன். அப்போ இயேசு கிறிஸ்து ஒன்று சொன்னார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அப்போ கர்த்தர் எதுக்காக வந்தார்? முதலாவது ஜீவன், அந்த அழிவினுடைய கரத்திலிருந்து நம்ம மீட்டெடுக்கவும் அந்த ஜீவன் முழு பரிமாணத்தை எட்ட வேண்டும். அல்லேலூயா. குறைவுள்ள ஜீவன் அல்ல, அதாவது தட்டு தடுமாறி வாழ்க்கை நடத்துகிற வாழ்க்கை அல்ல, எப்படியோ காலத்தை தள்ளுகிறேன் என்கிற ஜீவனும் அல்ல, எல்லாவற்றிலும் நிறைந்த ஒரு ஜீவன். ஆமென். இந்த நாட்களில் தயவு செய்து நம்முடைய கூடி வருதலை நீங்கள் விட்டு விடாதீர்கள். ஒருவேளை நாங்கள் வருகிற மாதம் ஒரு 4 வாரம் இருக்க மாட்டோம், இருந்தால் கூட தொடர்ந்து வாங்க. ஏன்னா அந்த விசுவாசம் வாழ்க்கையில் முக்கியமான காரியம். இன்று நான் சொல்கிறேன் பாருங்க, I told you one sentence. I don't know how many of you have from the heart, இருதயத்தின் ஆழத்திலிருந்து எத்தனை பேர் இதை ஏற்றுக்கிட்டீங்கன்னு தெரியாது. Something good is going to happen. ஆமென். அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல காரியம் அனுதினம், அதாவது தினசரி நடைபெற போகிறது. அல்லேலூயா. நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் இது என்ன பாஸ்டர்,
ஒருத்தர் நல்ல காலம் வருதுன்னு மதியானம் 11 மணி ஆனால் அடிச்சுட்டு போகிறான். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? அதை தான் நான் சொல்ல போகிறேன். ஆமென். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 103 நான் சிம்பிள் வசனம், நம்ம எப்போதும் ஆராதனைக்கு முடிவில் அதை நம்ம சொல்கிறோம். ஆனால் அர்த்தத்தை நம்ம முழுமையாக எடுத்துக்கிறது இல்லை. சொல்லுவோமா? படிப்போமா? என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த முதல் காரியம், கர்த்தர் நமக்கு இம்மட்டும் செய்த காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம்? மறந்துடுறோம். ஆமென். இங்கே ஒரு விசை வாயை திறந்து மறவாதேன்னு சொல்லிட்டு ஒன்றுத்தையும் நம்ம என்ன பண்ணுறது இல்லை, திரும்பி கூட பார்க்கறது இல்லை. கரெக்டா? அல்லேலூயா. மறவாதே. அடுத்து படிப்போம். அவர் என்னென்ன செய்தார், அவர் செய்த காரியங்கள் தான் அடுத்து வருது. நம்ம செஞ்சது சாதாரண பாவம் இல்லைங்க. வேதம் என்ன சொல்லுது? அக்கிரமம். எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும் ஒரு காலத்தில் நம்ம அக்கிரமக்காரர்களாக இருந்தோம்? ஆமென். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல? கை தூக்குங்க பார்ப்போம். கர்த்தர் என்ன செய்தார்? கையை தூக்கி, நான் அக்கிரமக்காரன் நீங்கள் சொல்லலை, கையை தூக்கி சொல்லுங்க. கர்த்தர் என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார். அல்லேலூயா. அக்கவுண்ட் இஸ் செட்டில்டு. கணக்கு என்ன ஆச்சுங்க? சரியாயிடுச்சு. கர்த்தர் என்னுடைய அக்கிரமங்களை என்ன செய்தார்? மன்னித்தார். அடுத்து என்னுடைய நோய்களை குணமாக்கினார். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு சரீர பலவீனத்தோடு வந்திருக்கிறோம்? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு காரியம் நம்ம த்ரிட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கு, நம்ம பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம கையை உயர்த்தி சொல்லணும், கர்த்தர் என்னுடைய அக்கிரமங்களை மன்னித்தார். அக்கிரமம்னா ஏதோ கர்த்தருக்கு முன்பதாய் பயப்படுகிறதே பெரிய அக்கிரமம். போன வாரம் அதை தான் நான் சொன்னேன். யார் நான் நரகத்துக்குள்ளே போகிற லிஸ்ட்டில் முதல்ல போகிறவங்க யார்? பயப்படுகிறவங்க. பயமே கர்த்தருடைய பார்வையில் அக்கிரமம் தான். அல்லேலூயா. எனவே சத்ருவானவன் நம்ம எதிர்க்கும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. கரத்தை உயர்த்தி ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லணும், கர்த்தர் என்னுடைய அக்கிரமங்களை மன்னித்து என்னுடைய நோய்களை குணமாக்கினார். அப்போ சாத்தான் மைண்டில் சொல்லுவான், உனக்கு இன்னும் குணமாகலை, நீ டெய்லி காலையில் 3 மாத்திரை சாயந்தரம் 3 மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற, மாதத்துக்கு ஒரு தடவை டாக்டரை போய் பார்க்குற. ஆனாலும் நம்ம என்ன சொல்லணும்? அவர் என்னுடைய நோய்களை குணமாக்கி சொல்லும்போது என்ன நடக்குது? விசுவாசிக்கும் போது அது உனக்கு நீதியாய் எண்ணப்படும். வாயை திறந்து சொல்லும் போது, அறிக்கை செய்யும் போது அது விடுதலையை உண்டு பண்ணும். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. அந்த பார்மசியில் நம்மோடு கூட மெடிசன் வாங்கினோம், மெடிசனை மட்டும் வாங்குறான், நம்ம மெடிசனோடு கூட சேர்ந்து விசுவாசத்தையும் வைத்திருக்கிறோம். அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் பிரசங்கம். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக சில காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதற்கு அடுத்து பாருங்க, என்னுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. பிராணனின் அழிவு என்றால் என்ன தெரியுமா? அந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறது மட்டுமல்ல, கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு நம்மை முழுமையாய் தள்ளி விடுகிறார். அதாவது வேதம் என்ன சொல்லுகிறது ஆங்கிலத்தில், ஒரு redeemeth your life from pit. It is not talking about that 4 feet grave. It is talking about a bottomless pit. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நரகத்திலிருந்து மீட்டு எடுத்தார். ஆமென். கர்த்தரோடு கூட நாம் இருக்கத்தக்கதாய், அவரோடு கூட நித்தியத்தில் நாம் இருக்கத்தக்கதாய் அவர் என்ன செய்தார்? நம்மை மீட்டெடுத்தார். அடுத்து கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. எத்தனை பேர் இங்கே முடிசூட்டப்பட்டு இருக்கிறோம்? அதுலேயும் பாருங்கள், ஒவ்வொருத்தரா பக்கத்தில் கை தூக்கிட்டு அப்புறம் தான் எல்லாம் கை தூக்குறோம். தைரியமாக சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை பரலோகத்தில் அது நிலைவரப்பட்டு இருக்கிறது. ப்ளீஸ் சுவிட்ச் ஆஃப் தட் ஃபோன். அம்மா தயவு செய்து அந்த ஃபோன் ஆஃப் பண்ணிடுங்க. பரலோகத்தில் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கிறது?
அது நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அது நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். பரலோகத்தில் அது எப்படி இருக்குங்க? கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? கிருபையினாலும் இரக்கங்களினாலும். ஆங்கிலத்தில் அதனுடைய முழு டெப்த், அதனுடைய அந்த வார்த்தையினுடைய முழு அர்த்தத்தை அவங்க சொல்ல முயற்சித்து தான் இப்படி எழுதியிருக்காங்க, லவ்விங் கைண்ட்னஸ். லவ்விங் கைண்ட்னஸ்க்கு என்ன வித்தியாசம்? லவ்வும் கைண்ட்னஸும் ஒன்று தான். ஆனால் அதுக்கு சூப்பர்லேட்டிவ் டிகிரி கொடுக்கறதுக்காக லவ்விங் கைண்ட்னஸ், அன்போடு கூட வருகிற கனிவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. லவ்விங் கைண்ட்னஸ் அண்ட் டெண்டர் மர்சி. மர்சியே டெண்டர் தான், அதாவது இரக்கமே கனிவுள்ளது தான். ஆனால் இது வேதம் சொல்லுது, ஆங்கில வேதாகமத்தில் விதமாய் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது கனிவுள்ள இரக்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனுஷனுடைய கதையை கேட்டுட்டு இரக்கம் பாராட்டுறது இல்லை. கர்த்தர் நம் பேரில் கனி உள்ளவராய் இருக்கிறபடியினால இஸ் ஃபேவரபிளி டிஸ்பர்ஸ்ட் டுவர்ட்ஸ் அஸ் அண்ட் ஸோ இஸ் ஷோயிங் வாட்? மர்சி. அவர் நம் பேரில் எப்படி இருக்கிறார்? கனி உள்ளவராய் இருக்கிறபடியினால அவர் இரக்கம் செய்கிறார். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, பாஸ்டர் ஏதோ சொன்னார், ஒவ்வொரு நாளும் நம்மளை கர்த்தர் எப்படி வச்சிருக்காருங்க? என்ன படித்தோம் சொல்லுங்க? கிருபை. கிருபை வாயை திறந்து சொல்லுவோமா? கிருபை. கிருபை ஆவிக்குரிய கிருபை. நான் சொல்ற தயவு செய்து திருப்பி சொல்லுங்க. ஆவிக்குரிய கிருபை, ஆத்துமத்தின் கிருபை, சரீரத்தின் கிருபை, சுகத்தின் கிருபை, பலத்தின் கிருபை, ஆயுசு நாட்களின் கிருபை, படிப்பதற்கு தேவையான அறிவின் கிருபை, ஞானத்தின் கிருபை. இந்த கிருபைக்கு எல்லையே இல்லை. இது எல்லாத்தையும் கர்த்தர் நம்ம தலையில் வச்சிருக்கிறார், கிரீடமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கிரீடமாய் வைத்திருக்கிறார். அதனால தான் நான் சொல்றேன், சம்திங் குட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு யூ. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. டு யூ பிலீவ் தட்? அதை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? சத்திய வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. முடிசூட்டி. முடிசூட்டுதல் பாருங்க. இப்போ எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாலேயே ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்யணும்னு சொல்கிறான். ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் நம்மை ஆல்ரெடி அரசாட்சியில் உட்கார வச்சிருக்கார், முடிசூட்டி உட்கார வச்சிருக்கார். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கத்தினாலும் அவர் நம்மை முடிசூட்டி. ஆமென். இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். இந்த வாரத்தில், இந்த மாதங்களில், நான் இந்த வாரங்களில் இதை தான் நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். நல்லா கவனமாக வச்சுங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, அடுத்து நன்மையினால உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். உன்னுடைய வயது திரும்பவும் வால வயது போல் ஆகிறது. ஆமென். 60 வயசில் டிஷர்ட் போடலாமா? அப்படி தப்பி தவறி போட்டுட்டா, இது என்னங்க சின்ன பையன் மாதிரி டிஷர்ட் போட்டு வரீங்கன்றாங்க, சொல்கிறாங்களா சில சமயத்தில். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? உன் வயது வால வயது போல ஆகுது. எத்தனை தடவை சின்சியராக கர்த்தருக்கு முன்னால் சொல்லுங்க, எத்தனை தடவை யூ ஃபியர்ட் கெட்டிங் ஓல்டு? எத்தனை முறை வயதாகிறதை குறித்து பயந்துருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறோம் நம்ம? ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய வயது திரும்பவும் வால வயதை போல் ஆகிறது. அல்லேலூயா. 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 இது நம்ம தினமும் சொல்றதுனால இந்த வசனத்தை மட்டும் தான் நான் எடுத்தேன். இன்றைக்கு பாருங்க, கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, வாக்கு தத்துவம் நம்ம சொல்றோம், வாக்கு தத்தத்தை குறித்து அழகாய் பாடல்கள் இயற்றுகிறோம், பாடல்களை பாடுகிறோம். ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை நாம் எவ்விதமாய் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டுமோ அப்படி நம்ம நடைமுறைப்படுத்த தயங்குகிறோம். அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிப்போம். இந்த நாட்களில் நாம் பார்த்து 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவிற்குள்ளே இருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம்
ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. யாரால கர்த்தருக்கு மகிமை உண்டாக வேண்டும்? எங்களால். யார் அந்த எங்களால்? என்னால். ஆமேன். இதை நான் இந்த 4 வாரங்களை சாயங்காலத்தில் சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். பழைய ஏற்பாட்டில் இத்தகைய ஒரு பிளாங்கெட்டாக ஒரு வாக்குத்தத்த வசனம் கிடையாது. எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாடு மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின் கீழே எழுதப்பட்ட ஒரு காரியம். புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களுக்கு எழுதப்பட்ட சத்தியம். ஆமென். இதில் என்ன சொல்லுது? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? எல்லா வாக்கு தத்தங்களும், ஆங்கிலத்தில் ஆல் த ப்ராமிசஸ் ஆஃப் காட், எல்லா வாக்கு தத்தங்கள், கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், அது ஆபிரகாமுக்கு கொடுத்திருந்தாலும் சரி, ஆதாமுக்கு கொடுத்திருந்தாலும் சரி, தாவீதுக்கு கொடுத்திருந்தாலும் சரி, சாலமோனுக்கு கொடுத்திருந்தாலும் சரி, ஒருவேளை புதிய ஏற்பாட்டில் பவுலுக்கு கொடுத்திருந்தாலும் சரி, எல்லா வாக்கு தத்தங்களும் நமக்கு அது எப்படி இருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆம் என்று மட்டுமல்ல, ஏன் ஆமேன் என்று இருக்கிறது தெரியுமா? இயேசு கிறிஸ்து அவர் தனக்குத்தானே ஆமேன் என்கிற பெயரில் அவர் ஒப்புக்கொண்டார். அல்லேலூயா. அதைத்தான் அவர் வாழ்ந்த நாட்களில் எனக்கு ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுகப்படுத்தும் என்று சொல்லும் பொழுது என்ன சொன்னார்? எனக்கு சித்தம் உண்டு, நீ சொஸ்தமாகு என்று சொன்னார். அல்லேலூயா. எனவே அவர் நித்தியமாய் எல்லாரையும் எல்லா காலத்திலும் எல்லா விதமான ஆசீர்வாதத்திலும் நிரப்பத்தக்கதாய், சுகப்படுத்தத்தக்கதாய், பலப்படுத்தத்தக்கதாய், சுபிட்சப்படுத்தத்தக்கதாய் அவர் ஆமென் என்கிற பெயரில் இன்று அவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஜெபிக்கும் போது அது பரலோகத்தில் ஒரு சத்தம் அவர் கொடுக்குறார். அதுக்கு பேர் என்னதுங்க? அதுவும் சந்தேகமாக சொல்கிறீங்க பாருங்க. வாய் திறந்து சொல்லுங்க. ஆமென். அவருடைய தழும்புகளினாலே நான் குணமானேன் என்று நீங்கள் சொல்லும்போது ஒரு சத்தம் மேலே இருந்து வருது, பரலோகத்தில் அது தொனிக்கிறது. அது என்ன? ஆமென். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, அதில் தான் ஒரு கிளிக்கு. ஆனால் இங்கிலீஷில் தெளிவாக போட்டிருக்காங்க, ஆமென் is to be said by us for the glory of God. ஆங்கில வேதாகமத்திலிருந்து யாராவது ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். Anyone having the English Bible? Unto the glory of God by us. தமிழில் அது முதல்ல போட்டாங்க, நம்மாலே தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுதான் நான் திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இதை உங்களுடைய ஆவியில் எடுத்துக்கணும். என்னைக்கு நீங்கள் ஆவியில் எடுத்துக்கிறீங்களோ அன்னைக்கு தான் இதனுடைய முழு பலன் நீங்கள் காண முடியும். எல்லா வாக்கு தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அது எப்படி இருக்கிறது? ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன். அப்போ அந்த வாக்கு தத்தத்தினுடைய அந்த பலன் இந்த உலகத்தில் நடக்கும்போது என்ன நடைபெறுகிறது? தேவனுக்கு மகிமை உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு மகிமை உண்டாவதற்கு மனிதர்களாகிய நம்ம என்ன சொல்லணும்? ஆமேன்னு சொல்லணும். ஆமாண்டவரே அப்படியே நடக்க கடவுது. ஏதோ வாயில சொல்லிட்டா பத்தாது. நம்முடைய டோட்டல் பீயிங், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் பரியந்த இருக்கிற எல்லா, அதாவது எனக்குள்ளே இருக்கிற எல்லாம், let everything that is within me bless his holy name. ஆமென். அதாவது கர்த்தருடைய ப்ராமிசஸ், அவருடைய எல்லா வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் அவருடைய தரப்பில் இருக்குது. ஆனால் அதை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி? நாம் முழுமையாக
அதை நம்ப வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து ஆண்டவரே நீர் சொல்லுகிறது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று அறிக்கை செய்கிற அந்த ஆமென் தான் அந்த வாக்கு தத்தத்தை நடைமுறைப்படுத்தி தேவனுடைய நாமத்தை என்ன செய்யும்? உணர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு சாட்சி, ஒரு சகோதரிக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தோம். அந்த சகோதரி அந்த இடத்துல சாட்சியை பகிர்ந்து கொண்டாங்க. யூஸ்வலாக மூளையில் கட்டி வந்துச்சுன்னா அந்த கட்டிக்கு மருந்து கொடுத்து டாக்டருங்க சுருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்படி சுருங்கிச்சிட்டாலும் அந்த கட்டி சின்னதாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் அந்த ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அது இருக்கும். ஆனால் ஜெபம் பண்ணி அவங்க மருந்து சாப்பிட்டதுனால ஸ்கேன் எடுத்தப்போ அந்த கட்டியே இல்லை. ஆமென். அல்லேலூயா. அந்த கட்டியே இல்லை. டாக்டர் சொல்கிறாராம், தயவுசெய்து எங்கேயும் போயிட்டு உங்களுக்கு கட்டி இருந்துச்சுன்னு சொல்லிடாதீங்க இனிமேல். அப்படி சொன்னால் தான் டாக்டருங்கெல்லாம் உங்களை வேறு மாதிரி பார்ப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்கு தத்துவம் அது இவன் எனக்கு தேவை, இவன் எனக்கு தேவையில்லை என்றல்ல. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் பாரபட்சமுடையவர் அல்ல. He is no respecter of person. ஆமென். அது நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்குது? ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தருடைய பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன சொல்லணும்? அதுக்கு ஆமேன் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. சில சமயத்தில் ஆரம்ப நாட்களில் போதகர்கள் என்கிட்ட கேட்பாங்க, இது எப்படி பாஸ்டர், எல்லாருக்கும் ஒருவேளை உங்களுக்கு எல்லாம் நல்லா தான் நடக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் எல்லா சமயத்திலும் எல்லாமே நல்லா நடக்கணுன்றது கிடையாது அப்படின்வாங்க. அப்போ சில சமயத்தில் பரிசுத்தாவியானவர்கிட்ட ஒரு காலத்தில் நம்ம போராடின காலங்கள்லாம் உண்டு. அப்போது ஒரு சில சமயத்தில் கேட்க தேவையில்லாத கேள்விகளை நம்ம கேட்க வேண்டியதாகிடும். நீ பரிசுத்தாவியானவரை விசுவாசிக்கிறாயா? நீ அந்நிய பாஷையில் பேசுகிறாயா? இல்லை பாஸ்டர், அதெல்லாம் தேவையில்லை. இயேசுவை சொந்த ரட்சகராய் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், கர்த்தருக்கென்ற முழு நேர ஊழியம் செய்கிறேன், நான் மிஷினரியாக இருக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த டாக்டரின் எனக்கு வேணும், இது வேணாம் அப்படின்னு நம்ம சிலதை ஏற்றுக்கிட்டு பலதை ஊற்றி வச்சிடுறோம். நம்ம என்ன யோசிக்கிறோம்? வேதத்தில் இருக்கிற சில காரியங்களை தான் நம்ம ஒதுக்கி வைக்கிறோன்னு யோசிக்கிறோம். அப்படி கிடையாது. ஒவ்வொரு வாக்கு தத்தமும் ஒவ்வொரு கீழ்ப்படிதலோடு கூட சேர்ந்து ஒரு பெரிய பெனிஃபிட் லிஸ்ட் வருது. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தினுடைய ஒரு லிஸ்ட் வருது. நம்ம கர்த்தருடைய வார்த்தையில் ஒரு காரியத்தை வேணானோம்னா அதோடு கூட எவ்வளோ பெனிஃபிட்டை நம்ம வேணான்றோன்றது நம்முடைய நித்தியம் தான் நமக்கு சொல்லும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் மனுஷனை கர்த்தர் எப்படி படைச்சிருக்காரு? தம்முடைய சாயலில் படைத்திருக்கிறார். அவன் ஒரு சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறதும் ஏற்றுக்கொள்ளாததுமான அந்த ஒரு தெரிந்தெடுப்பை கர்த்தர் மனுஷனுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். அப்போ கர்த்தருடைய சத்தியத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறவன் கர்த்தருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறுகிறதற்கு தன்னைத்தானே தகுதியுள்ளவனாக்கி கொள்ளுகிறான். கர்த்தருடைய சத்தியத்தில் சிலதை ஏற்றுக்கொண்டு சிலதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவன், சிலதற்கு கீழ்ப்படிந்து சிலதற்கு கீழ்ப்படியாமல் இருக்க மனதில்லாதவன், அவன் என்ன பண்றான்? வேண்டாம் என்று அவனுக்கு தெரியாமலேயே வேண்டாம் என்று சொல்லி பல ஆசீர்வாதங்களை தன்னுடைய வாழ்க்கையை விட்டு அவன் ஒதுக்கி விடுறான். அப்புறம் கர்த்தர் ஏன் எனக்கு இப்படி செய்யலன்னு கேட்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் பாரபட்சம் உள்ள கர்த்தர் அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் பாரபட்சம் உள்ள கர்த்தர் அல்ல. நம்ம எப்போதும் சாமுவேலை போல ஒரு ஆவி உடையவர்களாக இருக்க வேண்டும். அது வரைக்கும் ஏலியினுடைய குடும்பத்தை தவிர கர்த்தர் யாரிடத்திலும் பேசலை. இவன் அன்னாளுடைய மகன், இவன் ஒன்றும் ஏலியினுடைய வம்சத்தில் வந்தவன் கிடையாது.
ஆனால் கர்த்தர் அவனை என்ன செய்தார்? சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்போது அவன் என்ன சொன்னான்? இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொன்னான். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் சத்தியங்களை கொண்டு வரும்போது நாம் தாழ்மையுள்ள மனதுடையவர்களாய், இதோ ஆண்டவரே நான் இருக்கிறேன், நீர் என்னோடு கூட பேசும், நீர் பேசுகிறதை நான் செயல்படுத்த சிந்தை உள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த தாழ்மையுள்ள ஒரு மனப்பான்மை நமக்கு தேவை. அப்பதான் நம்முடைய ஆமேன் என்று சொல்லுகிறது இருதயத்தினுடைய ஆழத்திலிருந்து வர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். நம்ம எப்படி இருக்கிறோம்? கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டப்பட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் அந்த முடிசூட்டி இருக்கிறோம், முடிசூட்டப்பட்டு இருக்கிறோம்னு எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. வேதம் சொல்லுதுங்க, பரிசுத்த ஆவியானவர் ஒருபோதும் ஒரு காரியத்தையும் சும்மா சொல்லலை. ஒரு சில நாட்களுக்கு முன்பதாய் நான் சில காரியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், அதாவது நீ இந்த உலகத்தில் ஒரு கிஃப்டை வாங்கி ஒருத்தர் கொடுக்கறதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? அதை கிஃப்ட் ரேப் பண்ணுறோம் இல்லைங்களா? கிஃப்டை வாங்கி என்ன பண்ணுறோம்? நல்லா ஒரு பளிச்சுன்னு ஒரு கவரை வாங்கி, நம்மளால் கோல்டு வாங்கி கொடுக்க முடியலனாலும் கோல்டன் கலரில் ஒரு கவரை வாங்கி அதை போட்டு கவர் பண்ணி அதை போய் கொடுக்குறோமா? அதே விதமாய் ஒவ்வொரு வாக்கு தத்தமும் என்னுடைய இரத்தத்தினால அது கழுவப்பட்டிருக்கிறது, அது மூடப்பட்டிருக்கிறது, ரேப் பண்ணப்பட்டிருக்குதுன்னு கர்த்தர் சொன்னார். ஆமென். நம்முடைய தலையில் கிருபையையும் இரக்கத்தையும் கொண்டு வருவதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தலையில் என்ன வைக்கப்பட்டது? முள்படி வைக்கப்பட்டது. ஆமென். ஒரு காரியமோ வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற அதனால தான் அந்த 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக. ஏன்னா அந்த கிஃப்ட் ரேப் பண்ணி அது மேலே நம்ம பேரை எழுதுனது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அந்த மாதிரி கிஃப்ட் ரேப் பண்ணலை. அதனால தான் அது மோசேக்கு இருந்தது. திடீர்னு அந்த கிஃப்டை தூக்கி கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்துட்டார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா மோசேக்கு என்று பேச இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லை. ஆனால் இன்று உங்களுக்காகவும் எனக்காகவும் பேச இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உண்டு. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே அது அது முத்தரிக்கப்பட்டதாய், ரேப் பண்ணப்பட்டதாய், நம்முடைய பெயர் எழுதப்பட்டு இது உனக்கென்று கொடுக்கப்படுகிற என்னுடைய வாக்குத்தத்தம் என்று கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உன்னை நன்மையினாலும், வாயத்தோரன் சொல்லுங்க, நன்மையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, அடுத்து என்ன வருது? உன் வாயை திருப்தியாக்குகிறார். அடுத்து பாருங்க, நமக்கு பிரச்சனையே இங்கே தான். வாய் சொல்லுங்க, வாய் பிரச்சனை எங்கே இருக்குங்க? பைபிளில் தான் சொல்லுது. நீங்கள் நாக்கை பற்றி நான் பேசலை, வேதம் சொல்லுது, ஜீவனும் மரணமும் நாவினுடைய அதிகாரத்தில் இருக்குது. அப்போ அந்த அதிகாரத்தை கர்த்தர் எங்கே கொடுத்துருக்காரு? நாக்கில் கொடுத்துருக்காரு. ஆமென். நல்லா பாருங்கள். அதனால தான் உலகத்திலிருந்து நம்ம எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா உலகத்தில் நம்ம எதையாவது எதிர்பார்த்தோம்னா உலகத்தில் என்ன இருக்கோ அதை தான் உலகம் நமக்கு கொடுக்கும். ஆமென். இன்று உலகத்தில் இருக்கிறது எது? கோபம், விரோதம் இல்லைங்களா? பாருங்க, போன வாரம் உயிர்த்தெழுதலுடைய ஞாயிறு அநேகருடைய வாழ்க்கையில் மரணத்தின் ஞாயிறாய் மாறினது. இது மனுஷனால செய்ய முடியுமா என்கிற அந்த ஒரு கேள்விக்குறி நமக்குள்ளாய் வரக்கூடிய அளவிற்கு அந்த கொடூரம் நடந்து அரங்கேறி இருக்கிறது. காரணம் என்னன்னா, உலகத்தில் இருக்கிறது அதுதான். நம்ம சிம்பிளாக நம்முடைய ரொட்டீன் லைஃபுக்கு வந்தோம்னா, உலகத்தில் ஒரு இயேசு கிறிஸ்து இல்லாத மனுஷன் எல்லாம்
ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கிறான் இல்லைங்களா? அழுத்தத்தில் தான் இருக்கிறான். எல்லாத்துலேயும் அழுத்தம். இன்றைக்கி போய் ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைய போய் கேட்டு பாருங்கள், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறேன் சொல்கிறாங்களா? என்னை சும்மா ஏமா தொந்தரவு பண்ணுறேன், நானே எப்படி இருக்கிறேன், ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறேன்றது பிள்ளைங்களுக்கு எந்த இங்கிலீஷ் வார்த்தை தெரியல, இதெல்லாம் தெளிவாக தெரியுது. என்னை ஏன் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிற, ரொம்ப நீ வந்து என்னை ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு படுத்துகிற. ஆமென். ஏன்னா உலகத்தில் இருக்கிறது என்னதுங்க? ஸ்ட்ரெஸ்ஸு தான். இப்போ உலகத்தில் நம்ம ஏதாவது எதிர்பார்த்தோன்னா என்ன கிடைக்கும்? ஸ்ட்ரெஸ்ஸு தான் கிடைக்கும். ஆமென். நல்லா பாருங்கள், சில சமயத்தில் இப்போ எல்லாமே சூப்பர் பஜாரில் தான் விற்கிறான். அதாவது என்ன, ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ஷு இல்லைங்களா? அங்கே போய் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். எப்படி நன்மையினால உன் வாயை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையை சாத்தான் எப்படி கொலைக்கிறான்னு நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் பாருங்கள். எல்லா காய்கறிலாம் வாங்கிக்கிட்டு அந்த கூடையோ அந்த புஷ் காட்டையோ வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், லைனில் நிற்கிறோம். அங்கே லைனாக போட்டிருக்கான் 1 2 3 4 5 அப்படின்னு 12 கவுண்டர் போட்டிருக்கான். ஆனால் அதில் 8 கவுண்டரில் யாரும் இல்லை, பில் கிளர்க் இல்லை, கீழே வந்து க்ளோஸ்ட்னு போட்டிருக்கா. அப்போ இந்த 4 கவுண்டரில் என்ன பண்ணுறோம், என்ன பண்ணுது, ரஷ்ஷு நிற்கிது, பெருசாக நிற்கிது. அதில் நம்ம ஒரு தடவை எட்டி பார்க்குறோம், எட்டி பார்க்குறோம். முன்னால் 10 பேர் நிற்கிறான், எட்டி பார்க்குறோம். நமக்கு முன்னால் இருக்கிறவர் நமக்கும் எட்டி பார்க்குறாரு. நமக்கு பின்னால் 10 நிமிஷம் கழித்து வந்தவர் நம்மளையும் பின்னால் தள்ளி அவர் எட்டி பார்க்குறாரு. ஒரே கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குதுங்க, அப்படியே அதாவது இங்கிலீஷில் சொல்லலாம் ஃபியூமிங், ப்ரெஷர் குக்கர் மாதிரி அப்படி தொட்டா புஷ், அப்படி தொட்டா என்ன பண்ணுது, இப்போ ப்ரெஷர் குக்கர் எப்போ வேணாலும் வெடிக்கோன்ற மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஆனால் அவர் அந்த பில்லில் இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு, மெதுவாக ஒன்று எடுக்கிறாரு, பார்க்குறாரு, திருப்பி பார்க்குறாரு, திருப்பி அங்கே மிஷினை வச்சு காமிக்கிறாரு, அது ஒன்றும் பண்ணல, திருப்பி பார்க்குறாரு, திருப்பி வைக்கிறாரு. திடீர்னு ஒருத்தர் குரல் கொடுக்குறாரு, யோ என்னையா பண்ணுற, கரெக்டா? அடுத்து நம்மளை விசுவாசியம் பார்க்குறாரு, ரொம்ப நேரம் அமைதியாக இருந்து பார்க்குறாரு. கடைசியாக என்ன பண்ணுறாரு, எவ்வளோ நிறையா பொறுமையாக இருக்கிறதுன்ட்டு படன்னு மிஷின் கன் மாதிரி அடிச்சு, உன்னெல்லாம் எவையான் வேலைக்கு வச்சான், இப்படி எல்லாம் கேட்டு. கரெக்டா? நான் எப்போதும் சொல்கிறது, அவர் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் படித்து அவர் ஸ்மார்ட்டாக இருந்திருந்தாருன்னா அவர் அந்த கம்பெனிக்கு சூப்பர் சிஇஓவாக இருப்பார். கரெக்டாக? அவர் படித்த படிப்புக்கும் அவருடைய ஸ்பீடுக்கும் அவர் வாங்குகிற சம்பளத்துக்கும் அவர் இருக்கிற வேலை சரி. அவரை போய் நீ சிஇஓ மாதிரி அவர் வேலை செய்வார்னு எதிர்பார்த்தா முடியுமாங்க? முடியாது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம நல்லா அவனை வாங்கன்னு வாங்கிட்டான். என்ன வாங்கணும், அதுதான் கேள்விக்குறி. நல்லா பாருங்கள், காலையில் நல்லா அமைதியாக ஜெபம் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு போயிருப்போம். வீட்டை விட்டு வெளில போய் 1/2 மணி நேரத்தில் இந்த கதை. அப்புறம் கூடவே உங்கள் ஒய்ஃப் ஹஸ்பண்டாக இருந்தாங்கன்னு வச்சுங்க, அந்த இதை தள்ளின்னு வந்த உடனே உங்களை யாருங்க அப்படி பேச சொன்னதுன்னுவாங்க. சொல்லுவாங்களா? நீங்களாம் ஒரு சொல்ல மாட்டீங்க பாருங்கள், எல்லாம் பரலோகத்துலேருந்து வந்த மாதிரி அப்படியே என்ன பார்க்குறீங்க. கரெக்டா? அப்புறம் அந்த டெபாசிட் இருக்குது இல்லை, அங்கேருந்து நம்ம எடுத்துக்கிட்டு வர அந்த கோபம் வெறுப்பு, அதை உடனே வெளியில் வந்து என்ன பண்ணுறோம், நீ சும்மா இரு அப்படின்னு. இதையும் மீறி பார்க்கிங்கு வந்தால் அங்கே ஒரு பிரச்சனை. சாத்தான் வந்து என்ன பண்ணுவான், அப்படியே சீரியஸாக அடுக்கிக்கிட்டே வருவான். எல்லாம் முடிஞ்சு ராத்திரி படுக்கும்போது இன்னைக்கு நாளே சரியில்லை, காலையிலிருந்து ஒரே டென்ஷன். சொல்கிறோமா சொல்கிறது இல்லையா? காலையிலேருந்து என்னதுங்க, ஒரே டென்ஷன். ஆமீன். வேதம் என்ன சொல்லுது, உன்னுடைய வாயை நாட் அ யூஸ்லெஸ் ஃபெலோ அப்படி சொல்கிறது அது நன்மையா? அப்படி கிடையாது. நல்லா கவனிச்சுங்க, இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம்
இவைகள் ஆவிக்குரிய வாக்குத்தத்தங்கள். ஆனால் மனிதர்களாகிய நம்மை சத்ருவானவன் ஒருபோதும் ஆவிக்குரிய அந்த அந்த இடத்துல அவனால் சந்திக்கவே முடியாது. எனவே அவன் என்ன பண்ணுறான், நம்முடைய சிந்தையில் ஃபீலிங்ஸ், உணர்வுகள்னு ஒன்று இருக்குது. எனவே அவன் எப்போதும் அந்த உணர்வை தான் டச் பண்ணுவான். நம்ம என்ன பண்ணுறோம், உணர்வுகளுக்கு அடிமைகளாய் மாறிவிடுகிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆர் யூ கெட்டிங்? இப்போ இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிறீங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், we get into we become a slave to the feelings, இல்லைங்களா? இது எப்படின்னா, எங்கே போனாலும் ஒரு சேரை கையிலேயே தூக்கிட்டு போகிற மாதிரி. ஏதாவது ஒன்று யாருன்னா எங்கன்னா ரைட்டாக அப்படி ஒரு ஸ்லைட்டாக டச் பண்ணிட்டா நம்ம உடனே அந்த சேரை அங்கே போட்டு உட்காந்துக்கிறோம். அந்த சூப்பர் மார்க்கெட் நம்முடைய பர்மனெண்ட் பிளேஸ் கிடையாது. ஆமீன். அது நம்முடைய லக்கு அல்ல. ஆமீன். அங்கே நம்ம கொடி கட்டணும்னு அவசியம் இல்லை. கொடி கட்டி சில சொல்லுவாங்க மறந்துட்டேன். இப்போ நிறைய சென்டென்ஸ் சொல்லுவாங்க. அங்கே ஒரு ஆட்டம் போட்டு கொடி நாட்டு வந்துட்டானோ, அது நம்முடைய வேலை இல்லை. நம்முடைய வேலை கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின் மக்கள். இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுது, யூ ஆர் த பீப்புள் ஆஃப் த ப்ராமிஸ். கர்த்தரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் நாம். அந்த வாக்குத்தத்தத்திற்கு எதிரான வார்த்தைகள் நம்முடைய வாயில் வராமல் நம்ம பார்த்துக்கணும். ஆமென். நல்லா இப்போ நான் சொன்னதெல்லாம் நல்லா விளையாட்டாக கேட்டீங்க. ஒரு நியூரோ ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கோபம், இந்த வெறுப்பு, இந்த வெளியில் நம்ம இவெண்ட் பண்ணோம் இல்லைங்களா, பல காரியத்தை வெளியில் நம்ம தெரியாதையே நம்ம ஆவிக்குரிய காரியங்கள் பல காரியத்தை என்ன பண்ணியிருப்போம், கர்ஸ் பண்ணியிருப்போம். சாபம் பாருங்கள், வாயிலிருந்து சாபம் வந்துச்சுன்னா முதல்ல அந்த சாபம் நம்ம தொட்டுட்டு தான் வெளியில் போவோம். ஆமென், ஆமென். ஸோ நெவர் கர்ஸ் எனிஒன். யாரையும் என்ன பண்ணக்கூடாது, சபிக்கக்கூடாது. ஒருத்தர் நம்ம சபிக்கும் போது என்ன நடக்குது, அந்த சாபம் முதல்ல யார் வாயிலேருந்து வருது, நம்ம வாயிலேருந்து வருது. அது முதல்ல நம்மளை தானே டச் பண்ணுது. அல்லேலூயா, ஆமென். அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் போய் ஒரு நியூரோ சர்ஜன்கிட்ட, ஒரு நியூராலஜிஸ்ட்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, சந்தோஷமாக இருந்தால் இந்த என்சைமெல்லாம் உங்கள் பிரெயினில் வேலை செய்துன்னுவாங்க. கோவப்பட்டால் இந்த அமிலங்கள்லாம் வேலை செய்துன்னுவான். அல்லேலூயா. அப்போது நம்முடைய மூளையிலிருந்து நம்முடைய பாடிக்கு என்ன கமாண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அந்த கமாண்டினுடைய பிரதிபலிப்பாக தான் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி நாளே சரியில்லை. அப்போது இந்த அதாவது அந்த அழிவுக்கான வித்து நம்மை அறியாமலேயே சிறிது சிறிதாக நம்முடைய வாழ்க்கையில் நாமே போட்டுக்கிறோம். ஆமென். அதனால் வீட்டு விட்டு போகும்போது நல்லா தெளிவாக போங்க. இந்த உலகத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியது ஒன்றும் கிடையாது. மக்கள் உங்களை உதாசீனமாய் நடத்தினால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவையோ உதாசீனமாய் நடத்தினார்கள் என்கிறதை மறந்து போகாதீர்கள். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்கள், நல்லா கவனிச்சு பாருங்கள். உலகம் மற்றவங்கள விட்டுடும், உங்களை தான் அது டார்கெட் பண்ணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மற்ற எல்லா உலகமோ மற்ற காரியங்களோ அழிவுக்கோ அக்கினிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்களோ நானுமோ ஜீவனை சுதந்திரிக்கவும் கர்த்தரோடு நித்தியமாய் இருக்கவும் இந்த சிருஷ்டிப்புக்கும் ஒரு விடுதலையை உண்டு பண்ணவும் தான் கர்த்தர் நம்ம இந்த உலகத்தில் வச்சிருக்கார். அல்லேலூயா. நல்லா பாருங்கள், 10 பேர் அந்த இடத்துல காரை நிறுத்திட்டு போவான், எவனை வாயை திறக்க மாட்டான். ஏன்னா இவன் வாயை திறந்தானா அவன் அடுத்து கை வச்சிருவான்னு உனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் போய் அங்கே நிறுத்துங்க, உடனே 4 பேர் வருவான். வரானா வரலையா? ஏன்னா அது நல்லா கவனிச்சு பாருங்கள். அவனுக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது, உங்களுக்கும் அவன் யாருன்னு தெரியாது. ஆனால் இது ஆவிக்குரிய ஒரு யுத்தம். அவனுக்கு உள்ளே இருக்கிறது பார் அவன் காரை நிறுத்துறான், அவனை போய் நீ ஏதாவது கேளு அப்படின்னா அவனை தூண்டி விடுது, சாத்தான் தூண்டி விடுறான். ஆமென். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணணும், நம்ம நீயே மகிழ்ச்சியாக இருக்கியா,
நீ எவ்வளோ தூரம் போறியோ அந்த உலகத்தில் போன்னு சொல்லி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. உலகம் அதாவது இப்போ ஒருத்தர் கிட்ட இருக்கிறது தான் அவங்க கொடுக்க முடியும். உலகத்தில் என்ன இருக்குது? அடுத்த மனுஷனை பார்த்தா வெறுப்பு, இவன் வாழ்கிறானன்ற ஒரு ஜெலஸ், ஒரு பொறாமை இல்லைங்களா? சில பேருக்கு பாருங்கள், அடுத்தவங்கள பார்த்தாலே டென்ஷனாக வரும். ஏன்னா உலகத்தில் இருக்கிறது அதுதான். அந்த உலகத்தில் நம்மளை நல்லா நடத்துவாங்க, நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அப்போது உங்களுடைய கர்த்தர் கொடுத்த அந்த சமாதானத்தை என்ன பண்ண மாட்டீங்க? இழந்து போகவே மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியத்தை கர்த்தர் அனுதினமும் செய்வார். ஆமென், ஆமென். ஏனென்றால் வாக்கு தத்தம் பரலோகத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அது ஆவிக்குரிய, அதாவது ஜோதிகளின் பிதாவாகிய கர்த்தரிடத்திலிருந்து அது வருகிறது. அது இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே அந்த நன்மையை, அந்த வாக்குத்தத்தத்தின் நன்மை அவர் மூடி இதில் என்னுடைய மகன் என்று உங்கள் பேர் அதில் எழுதியிருக்கார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஏனென்றால் அந்த நன்மையையும் கிருபையும் கர்த்தர் நம்முடைய தலையில் வச்சிருக்கார். ஒருபோதும் உலகத்தில் போயிட்டு இது என் தலையெழுத்துன்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். கர்த்தர் நம்முடைய தலையெழுத்தை மாற்றி போட்டார். ஆமென். இப்போ நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கு? நன்மை, லவ்விங் கைண்ட்னஸ், கர்த்தருடைய நன்மை. அடுத்து கிருபை. அல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள நான் எந்த விதத்திலும் தகுதியுள்ளவன் அல்ல. கர்த்தருடைய கிருபை என்னை தகுதியுள்ளவனாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. ஆமென். கவனமாக இருங்க. அதான் நான் சொல்றேன், நெவர் டை யுவர் செல்ஃப் டு த ஃபீலிங். நல்லா கவனிச்சு பாருங்க. அடக்க முடியாத யாரோ பக்கத்து வீட்லேயோ எங்கேயோ சண்டை போட்டுறீங்க, அதனுடைய எஃபெக்ட் எவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட இருக்குது நல்லா கவுண்ட் பண்ணி பாருங்கள். சொல்லுங்கள், ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள். அந்த நாள் ஃபுல்லாகவே சைக்காட்ரிஸ்ட் சொல்கிறாங்க, முதல் முறை நீங்கள் சண்டை போட்டிருந்தீங்கன்னா மினிமம் 12 மணி நேரம் அதனுடைய எஃபெக்ட் உங்களுடைய பிரெயினில் இருக்குதான். உங்களுடைய சரீரம் ஃபுல்லாக அந்த 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 எண்ணத்துக்கு கட்டுப்பட்டு அமிலங்கள் சுரக்கிறது. நம்முடைய சரீரத்தில் அதற்கேற்ற விளைவுகள் இருக்குது. ஒருவேளை சில சண்டை போடுறதே நம்ம தொழிலாக வச்சுருந்தா அது கான்ஸ்டண்ட்டாக அந்த அமிலங்களை அது உண்டு பண்ணும். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இந்த உலகத்தில் வாழ்க்கையை பெறவும், அந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்வில் பரிபூர்ணமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்றார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு காரியத்தையும் தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நாம் கடந்து போவோம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனம். பாருங்க, உலகத்தில் என்ன இருக்கு? ரொம்ப பல சமயத்தில் நம்ம தமிழில் அப்படியே படிக்கிறோம், மறந்துடும். இச்சைனா என்ன? தனக்கு இல்லாதது மற்றவனுக்கு இருக்கும் பொழுது மனுஷன் இச்சைக்க ஆரம்பிக்கிறான். அந்த இச்சையினால உலகத்தில் என்ன இருக்கு? கேடு. வாயத்தோரன் சொல்லுங்க, கேடு. ஆமாம், சொல்லுங்க. அடுத்து தப்பி தேவிய சுவாபம், அதாவது இங்கிலீஷில் அது டிவைன் நேச்சர். பங்குள்ளவர்களாகும்படிக்கு மகாமேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினாலே நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? தயவு செய்து வாயை திறந்து சத்தமாக சொல்லுங்க, தமிழில் சொல்லுங்க. மகாமேன்மை,
வாய் திறந்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மகா மேன்மை. அப்புறம் அருமையான அந்த வாக்கு தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? நம்ம திவ்ய சுவாபத்தில் பங்குள்ளவர்களாய் மாறும்படிக்கு. எது திவ்ய சுவாபம்? தேவனுடைய சுவாபம். ஆமென். சாதாரணமாக சொல்லணும்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை நம்முடைய வாழ்வில் வாக்கு தத்தங்களின் மூலமாக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. ஒரு டாக்டர் ரூம்லேருந்து நீங்கள் வெளியில் வரீங்க, டாக்டர் பல காரியத்தை சொல்கிறார். சிந்தையில் பல காரியங்கள் தடுமாற்றமாக இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லி. அப்போ அதுக்கு இந்த அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஆமென். டாக்டர் சொல்றது அது இயற்கைக்கு உட்பட்டது. ஆமென். அதனால தான் ஒரு மனுஷன் செத்து போயிட்டா உலகத்தில் இயற்கை எய்தினார் என்றான். அது என்ன பண்ணாரோ இயற்கை எய்தினார், அது எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஆனால் டாக்டர் கர்த்தருடைய வார்த்தை அது டிவைன் நேச்சர். அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்டது, சூப்பர் நேச்சுரல். ஆமென். அப்போ நம்ம எதை பிலீவ் பண்ணோம்? சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட நியதியை தான் நம்ம விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நியதி தான் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய இரத்தத்தினாலே அது மூடப்பட்டு நம்முடைய பெயரை கர்த்தர் அதில் எழுதி அதை கொடுக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை எப்படி அழைத்தேன்? வாங்கப்பா இங்கேருந்து ஒரு 50 பேர். கர்த்தர் அப்படி அழைக்கல, பெயர் சொல்லி அழைத்தேன். I have known you, I have called you by your name. ஆமென். அல்லேலூயா. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டு மந்த மாட்டு மந்த மாதிரி அழைக்கலை கர்த்தர். பல சமயத்தில் நம்ம அப்படி தான் யோசித்துக்கிறோம். நன்மை யாருக்கோ நடக்கலாம், ஏன்னா உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். ஒவ்வொரு வாக்கு தத்தமாக தயவு செய்து இப்படி இமேஜின் பண்ணுங்க. இதான் பைபிள். நான் சொல்கிற எந்த இமேஜினேஷனோ என்னுடைய இமேஜினேஷன் கிடையாது, பைபிள் இமேஜினேஷன். வாக்கு தத்தமும் வாக்கு தத்தத்தில் இருக்கிற வல்லமையும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தில் மூடி அதில் உங்கள் பெயரை எழுதி அது உங்களுக்கு என்று கொடுக்கிற ஒரு காரியம். ஆமென். Now you tell those who know the English, tell something good is going to happen in my life. நல்ல காரியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என் வாழ்வில் நடைபெற்று கொண்டே இருக்க போகிறது. அல்லேலூயா. எழும்பி நிற்போம். பாஸ்டர்மா ஜெபித்து ஆராதனை முடிப்பார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டோம். நாம் அறிந்த வசனம்தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனையின் முடிவிலே நாம் அறிக்கை எடுக்கிற ஒரு வசனம். ஆனால் அது எவ்வளவு வல்லமையான ஒரு வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒரு நன்மை நடைபெற போகிறது. Something good is going to happen in each one of our lives. Oh, hallelujah, hallelujah. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஐயா. தேவனே கர்த்தாவே, எங்களை நன்மையினாலே முடி சூட்டுகிறவரே இயேசுவே கர்த்தாவே, இயேசுவே உமக்கு நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம். கிருபை தருகிறவரே உமக்கு நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஐயா. தேவனே கர்த்தாவே, ஒருபோதும் ஐயா சத்ருவானவன் அதை திருடி கொள்ள இயேசுவே நாங்கள் விடாமல் இயேசுவே தொடர்ந்து அப்பா தேவனே நீர் எங்களுக்கு தருகிற நன்மையை, நீர் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு உண்டாய் இருக்கிற அந்த சமாதானத்தை, அந்த கிருபையை கர்த்தாவே, காலைதோறும் வருகிற அந்த புதிய கிருபையை எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக கர்த்தாவே அதை நாங்கள் இயேசுவே கர்த்தாவே நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை முடிசூட்டுகிறவரே, அப்படியாக அந்த கிரீடம் தரித்தவர்களாய் எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நாங்கள் கர்த்தாவே இயேசுவே ஜீவிக்க வாழ
நீர் கிருபை செய்யும். இந்த வேளையிலும் கூட தேவனே இயேசுவே, இந்த காரியங்கள் கர்த்தாவே நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மை உம்முடைய கிருபை, அதை கர்த்தாவே இயேசுவே ஒரு வேளை இழந்து போய் அதை திரும்பமாக நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நன்மை என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஓ கர்த்தருடைய சுகம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையிலே பெருக வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே இயேசுவே இந்த வேளையிலும் நின்று கொண்டிருப்பார்கள் என்றால் தேவனே நீர் கர்த்தாவே அவருடைய வாழ்க்கைக்குள்ளாக சென்று அப்பா இயேசுவே அந்த கிருபை வரமாகிய கர்த்தாவே நீரே அப்பா தேவனே நீர் அவர்களுக்குள்ளாக நிறைவை தர முடியும் என்று சொல்லி நாங்கள் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் தேவனே, ஆசீர்வதிக்கிறோம் தேவனே. இயேசுவே தொடர்ந்து கர்த்தாவே நிறைவான கர்த்தாவே வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எங்களுக்கு இருக்கிறது. சத்ருவானும் அதை திருத்திக் கொள்ள முடியாது. இயேசுவே நாங்களும் எங்களுடைய கர்த்தாவே இயேசுவே உணர்ச்சிகளினால் இயேசுவே எங்களுடைய சித்தத்தினாலே சுய சிந்தனையினாலே அதை நாங்கள் இழந்து விடாத படிக்கு இயேசுவே அந்த நன்மையினாலே எங்களை முடிசூட்டுகிற தேவனே அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலே உண்டா இருப்பதாக என்று சொல்லி உம்மையே துதித்து ஸ்தோத்திரித்து இந்த நாளை ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம ஒவ்வொருவரோடும் நம்முடைய தேவனை நாம் முகமுகமாய் தரிசிக்கும் வரை கூட இருந்து வழிநடத்தி காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். அவளுக்கு சமானமாக என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பாஸ்டர்மாவது பின்னால் வந்து நிற்பாங்க. ஒருவேளை நீங்கள் வழக்கமாக சாப்பாட்டுக்கு பேர் கொடுக்குறவங்க 2 வாரமாக கொடுக்கல இல்லையா? ஆனாலும் உங்களுக்கு மதிய உணவு தயாரித்து வைத்திருக்கிறாள். போகும் பொழுது உங்களுடைய பேக்கெட்டை நீங்கள் வாங்கிட்டு போகலாம். நான் மீண்டும் சொல்லுகிறேன், இது ஏழைகளினுடைய உணவு அல்ல. ஆமென். திஸ் இஸ் ஃபார் த சர்ச். கர்த்தருடைய சபையினுடைய மக்களுக்காய் விசுவாசிகளுக்கான உணவு. எனவே இதை நல்லா தைரியமாக எடுத்துகிட்டு போங்க வீட்டுக்கு. கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமென். அருண் நம்ம மத்தியில் இருக்காரு. லாஸ்ட் வீக் அவங்களுக்கு ஒரு பையன் ஆண் குழந்தை பிறந்திருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.